This video is brought to you by Butterfly. Malabar cuisine அப்படினாலே எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அது absolutely delicious. Malabar fish curry கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த fresh fish, coconut milk ரொம்ப yummy-ஆ இருக்கும். Malabar fish curry இன்னைக்கு நம்ம பண்ண போறது இல்ல. Malabar prawn curry பண்ண போறோம். இது Butterfly வழங்கும் Get Set Cook with me Anu Hasan. Malabar சைடுல அந்த கோஸ்டல் ரீஜன்ல என்ன நிறைய கிடைக்குது? ஒன்னு சீ ஃபுட், இன்னொன்று கோகோனட்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் அவங்களோட எல்லா டிஷ்ஷஸும் இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கும். இன்றைக்கி நம்ம ப்ரான் மலபார் கறி பண்ண போகிறோம். ஸோ மெயின் இது கோகோனட் மில்க், அதை எடுக்க போகிறோம். இந்த மிக்ஸி வந்து ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஃபீச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு மெஷ் இருக்குது. ஸோ நான் கோகோனட் பீசஸ் அதில் போட்டு போகிறேன், தென் வாட்டரை போட போகிறேன், அண்ட் தென் இந்த பிளஞ்சரை வச்சுட்டு ஒன்ஸ் ஐ டர்ன் இட் ஆன், உள்ள பீசஸ் அங்கேயே இருக்கும், கோகோனட் மில்க் மாத்திரம் வெளில வந்துடும். இட்ஸ் அ கிரேட் ஃபீச்சர். ஓகே, ஸோ கோகனட் பீசஸ் இங்கே இருக்குது. ஸோ அந்த தேங்காய் பீசஸ்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் வெளியிலையும் போட்டுக்கலாம், பரவாயில்ல. அது அப்புறம் நான் எடுத்து சாப்பிட்ருவேன். ஐயோ, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், அது வந்து நல்லா திக்காக இருக்கும். எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்க போகிறேன். அப்புறம் திரும்பி தண்ணி ஊற்றி செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுப்பேன். அது வந்து கொஞ்சம் தின்னராக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்டை அப்புறமா போடுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட். இப்போ திரும்பி இதில் கொஞ்சம் வாட்டர் போட்டு நான் செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துருவேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் நல்லா திக்காக கோகோனட் மில்க் எடுத்துட்டேன். அதே மாதிரி செகண்ட் எக்ஸ்ட்ராக்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தின்னராக இருக்குது இந்த கோகோனட் மில்க். ஓகே, இப்போ நம்ம மலபார் ப்ரான் கறி பண்ணுறதுக்கு ரெடி. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆயில், யூ காட் இட் ரைட், கோகோனட் ஆயில் தான் நம்ம போட போகிறோம். கோகோனட் ஆயில் சுட்டதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு கடுகு, ஃபைன்லி ஸ்லைஸ்ட் இஞ்சி இருக்குது, கருவேப்பிலை, பச்சை மிளகா. ஸோ உங்களுக்கு காரம் வரப்போகிறது இந்த இஞ்சி அண்ட் பச்சை மிளகாயிலேருந்து தான் வரும். நம்ம இது தவிர வேறு எந்த காரமான மசாலாவும் போட போகிறதில்ல. அது ஹீட் ஆகும்போது அந்த கோகோனட் ஆயிலோட ஸ்மெல் வருது பாருங்கள், அதுலேயே பாதி டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. கடுகு, இஞ்சி ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் நான் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா, இது நான் டீசீட் பண்ணலை, அதனால் காரமாக இருக்கும், பி கேர்ஃபுல். அண்ட் கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு, நைஸ். அண்ட் இங்கே வெங்காயம் வந்து ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு, லைட்டாக ப்ரௌன் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஃப்ரையெல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மாத்திரம். ஸோ இந்த ஆனியன்ஸ் கொஞ்சம் பிங்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து மஞ்சப்பொடி ஜஸ்ட் அபவுட் 1/2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு திரும்பி ஜஸ்ட் ஸ்டர் இட் அப் அ பிட். சோம்பு என்ன ஒரு பவர்ஃபுல் ஸ்பைஸில், கொஞ்சோண்டு போட்ட உடனே கும்முன்னு வாசனை வருது. இப்போ வந்து தக்காளி, நாட் மச், ஜஸ்ட் கொஞ்சம், ஒரு தக்காளி இருக்குது. இந்த தக்காளியை நான் ஓவராக குக் பண்ண போகிறதில்ல. இந்த தோல் கொஞ்சம் சாஃப்டன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ ஆஃப் த டிஷ் மிஸ்டர் ப்ரான் அவர் உள்ளே கொண்டு வந்துடலாம். 2 things I want to tell you. 1, நம்ம சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அதை சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டுறோம். அது பண்ணாதீங்க. அந்த பிளாக் லைன் இருக்குது பாருங்கள், அது டெஃபினட்டாக க்ளீன் பண்ணுங்கள். இட்ஸ் ரொம்ப ரொம்ப பேட் ஃபார் யூ. அப்புறம் ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக அதை டீவைன் பண்ணுங்கள் ப்ரான்ஸை. 2வது, ப்ரானை குக் பண்ணும்போது ஓவராக குக் பண்ணிடாதீங்க. எப்படி அது ஓவராக குக் பண்ணுறோமா இல்லையான்றது தெரியணும்னா, அந்த ப்ரான் வந்து ஆயிடுச்சுன்னா அது ஓவர் குக், சீயாக இருந்துச்சுன்னா இட்ஸ் குக்ட். ஸோ அது ஒரு சின்ன டிப் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, திஸ் லுக்ஸ் ஆல் ரைட். இப்போ நான் ப்ரான்ஸை ஆட் பண்ண போகிறேன். அது எவ்வளோ சமத்தாக க்ளீன் பண்ணியிருக்கு.
சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் கோகனட் மில்க் எடுத்தோம் இல்லையா, போட்டு குக் பண்ண போகிறேன். We'll stop poking it around. க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரான் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு ரொம்ப க்யூட் கதை இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் கமல் சார் சின்ன பையனாக இருக்கும்போது அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் இல்லையா, தூக்கி வளர்த்தவர் அப்பா தானே. ஸோ அப்பா வந்து கமல் சாருக்கு ப்ரான் வாங்கி கொடுத்துருக்காரு. இது என்ன அப்படின்னு கேட்டபோது முந்திரி பருப்பு அப்படின்னு சொல்லி கமல் சாருக்கு ப்ரான் வாங்கி ரெகுலராக சாப்பிட்ருக்காரு. கமல் சாருக்கும் பிடிச்சிருக்கு, சாப்பிட்ருக்காரு. திடீர்னு எங்கள் தாத்தா வந்து பரமக்குடியிலேருந்து லேண்டப். தாத்தா வந்து ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். வந்த உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கமல் சாரை கேட்ட உடனே எனக்கு முந்திரி பருப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன எங்கள் தாத்தா போய் நல்ல முந்திரி பருப்பாக தேடி கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு கமல் சார் சொன்னாராம், இந்த முந்திரி பருப்பு நல்லா இல்லை, சந்திரானா வாங்கி கொடுக்குற முந்திரி பருப்பு நல்லா இருக்குது அப்படின்னு இருக்காரு. அத்தி திரும்பி வந்து என்னடா அவன் ஏதோ வந்து முந்திரி பருப்பு நல்லா இருக்குன்றான், நீ தான் வாங்கி தருவியாமே, அது என்ன முந்திரி பருப்பு அப்படின்னாரு. அப்பாவுக்கு ஒரே பேனிக், எங்கேயாவது அத்திக்கிட்டே ப்ரான் வாங்கி கொடுத்தோன்னு சொல்லி திட்டு வாங்க போகிறோமேனு டக்குன்னு அவர் மாற்றினாராம். இல்லை அத்தி, அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி முந்திரி பருப்பு, அது எனக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே இருக்குன்னு, நான் வாங்கி கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்திரி பருப்பு கதை கண்டினியூ ஆச்சு. ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் நல்ல திக்கு கோகனட் மில்க் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இதில் ஊற்றுவோம். அது வந்து கொஞ்சம் க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு. ஆனால் அது ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப இதை குக்கெல்லாம் பண்ண வேண்டாம். சும்மா லேசாக ஒரு 1 minute வச்சுட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு 2 drops ஜஸ்ட் ஃபார் தட் லிட்டில் டேங், அவ்வளோதான். ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி, சாப்ட் கொத்தமல்லி அதை போட்டு கிவ் இட் a little mix. Nice, really nice. So that's it. நம்மளோட மலபார் prawn curry ready. இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணோம். மலபார் prawn curry அப்படின்னு சொல்லிட்டு அதோட கரெக்ட் காம்பினேஷனோட சாப்பிடாட்டா எப்படி? அதோட கரெக்ட் காம்பினேஷன் வந்து ரெட் ரைஸ். அண்ட் ரெட் ரைஸ் உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா அது அன்பாலிஷ்ட். ரெண்டாவது ஸ்லோ ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி, ஏன்னா டக்குன்னு உங்கள் சுகர் ஸ்பைக் ஆகாது. ஸோ ரெட் ரைஸ், மலபார் ப்ரான் கறி, ஐ அம் கோயிங் டு டேஸ்ட் இட். Venice. இப்போ ப்ரான், I love it. மலபார் ப்ரான் கறி மிக்சியில் அந்த ஜூஸர் எக்ஸ்ட்ராக்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அது நல்லா திக்காக இருக்கும். திரும்பி வாட்டர் ஆட் பண்ணி செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் போட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு 1/2 teaspoon எடுத்துக்கிட்டோம். ஜிஞ்சர் வந்து 1.5, பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை போட்டு அது கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஃபைன்லி ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ், அது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட், ஒரு பிங்கிஷ் டிரான்ஸ்லூசன்ட்டாக ஆயிரும். அது ஆன உடனே மசாலா ஆட் பண்ண போகிறோம். மஞ்சப்பொடி 1/2 teaspoon, ஜீரகப்பொடி 1/2 teaspoon அண்ட் சோம்பு பொடி 1/2 teaspoon தான் நம்ம போடுறோம். அதனால் ஒரு ரொம்ப சட்டில் டேஸ்ட் வரும் அதில். தென் டொமாட்டோ ரொம்ப வந்து அது குக் பண்ணி அப்படியே கொலன்னு ஆக வேண்டாம். கொஞ்சம் அரைகுறையாக குக் ஆனதுக்கப்புறமாவே இட் இஸ் ரெடி. ப்ரான்ஸை ஆட் பண்ணிடுங்க. ப்ரானை ஆட் பண்ணிவிட்டு அந்த கையோட கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு போட்டுட்டு அந்த செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் கோகனட் மில்க்கு அதில் ஆட் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். ஃபைனலாக அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் கோகனட் மில்க் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணுங்கள். a few drops of lemon juice அந்த ஜிங்குக்காக ஆட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபைனல் டச் சாப்ட் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை மேலே அப்படி தூவிட்டு அடுப்பு அணைச்சிடுங்க. ரெட் ரைஸோட மலபார் ப்ரான் கறி என்ஜாய் பண்ணுங்கள். மலபார் ப்ரான் கறி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லையான்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இது பட்டர்ஃப்ளை வழங்கும் கெட் செட் குக் வித் மீ அனு ஹாசன். அண்ட் அஃப்கோர்ஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு JFW சேனல். Notification, click.